ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சாதம் செய்யலாமா? குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, கல்பாசி, அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் 1, 4 பூண்டு பல், இஞ்சி ஒரு சின்னதாக ஒரு துண்டு, அது எல்லாமே இடிக்கல்லில் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். 1 கப் எடுத்திருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நான் இங்கே 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு. 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி அது சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதில் நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையாக வந்திருக்கு, உதிரி உதிரியாக. நீங்களும் இந்த பச்சை பட்டாணி சாதமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.